மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பலஸ்தீன் இஸ்ரேல் அங்க களத்துல இருந்து பல முக்கியமான வீடியோக்கள் வந்திருக்குது. அந்த வீடியோக்களை தான் இன்னைக்கு தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தி, இன்னைக்கு உலக அளவுல பேசக்கூடிய ஒரு செய்தி. மைக் டைசன், பிரபலமான குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன், அவர் ஒரு போட்டியில கலந்துகிட்டு பலஸ்தீனோட கொடியை தன்னோட மேல போர்த்தி இருந்தாரு, பலஸ்தீனுக்கு தன்னோட முழுமையான ஆதரவு தெரிவிச்சிருந்தாருன்னு சொல்லி ஒரு செய்தி இன்னைக்கு உலக அளவுல பெரிய அளவுல பேசப்படுது. அதாவது இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு குத்துச்சண்டை போட்டி, மைக் டைசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1985 இருந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாவே அந்த குத்துச்சண்டை போட்டியில இருந்த ஒரு நபர். அப்புறம் இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட வயசு 58 வயசு ஆயிருச்சு. 58 வயசுல திரும்பவும் அவர் வந்து குத்துச்சண்டை போட்டியில போய் விளையாடுறாரு. அதுவும் ஒரு 27 வயசு இருக்கக்கூடிய ஜாக் பால்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர். அவர் எதிரில் விளையாடக்கூடியவர். ஒரு 27 வயசு பையனோட 58 வயசு கூடிய ஒரு ஜாம்பவான் மோதுறாருன்னு சொல்லி இந்த போட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்போட இருந்தது. கடைசியில மைக் டைசன் அந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா வயசு கிட்டத்தட்ட 58 வயசு. 58 வயசுல ஒருத்தர் போய் துணிஞ்சு போய் போட்டிடுறதுக்கே அவர் நியாயமா பார்த்தா பாராட்டணும். அப்போ இப்படி ஒரு போட்டி நடந்து முடிஞ்சது பிறகு அந்த இடத்துல பலஸ்தீனோட கொடியை வந்து மைக் டைசன் மேல போர்த்தி இருந்தாரு, தன்னோட முழுமையான ஆதரவு தெரிவிச்சிருந்தாருன்னு சொல்லி ஒரு செய்தி எல்லாருமே வேகமா வாட்ஸ்அப்ல இந்த செய்தி பெரிய அளவுல பரப்புச்சு. ஆனா இந்த செய்தியை பத்தி நம்ம போய் தேடி பார்க்கும்போது இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி பார்க்கும்போது அபிஷியலா இப்படி எந்த ஒரு செய்தியுமே அந்த இடத்துல நடக்கல. அதுதாங்க உண்மை. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இவருக்கு பலஸ்தீனோட கொடியை போத்தினதாவோ அப்படி ஏதாவது ஒரு ஊடகங்கள் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க, ஏதாவது ஒரு வீடியோ காட்சிகளோ எதுவுமே இருக்கு அப்படின்னா அப்படி எதுவுமே நடக்கல. இது முழுக்க ஏஐ மூலியமா எடிட் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் தான். எப்படி அப்படின்னா இந்த செய்தி வந்து எந்த ஊடகத்திலயும் அங்க நிகழ்ச்சியில எதுவுமே நடக்கலையே, அப்ப இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த போட்டோவை ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ நம்ம பார்த்தாலே தெரியும். அதுல மைக் டைசனோட உருவத்தை நல்லா பாருங்க. மைக் டைசன் வந்து அவர் முகத்துல பச்சை குத்திருப்பாரு. அவர் இன்னைக்கு இஸ்லாமியர். அவர் வந்து முன்ன காலத்துல வந்து அவர் பச்சை குத்தி இருக்கிறாரு. பச்சை குத்துறது பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல ஹராம், இஸ்லாத்துல பச்சை குத்தக்கூடாது. அவர் முன்னாடி பச்சை குத்தப்பட்டதுதான். அப்போ அவர் பச்சை குத்துறதும் பார்த்தோம்னா அவரோட இடது பக்க கண்ணங்கள்ல தான் அவர் பச்சை குத்திருப்பாரு. நீங்க மைக் டைசனோட நார்மல் போட்டோ போய் கூகுள்ல போய் மைக் டைசன் இமேஜ் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க. மைக் டைசனோட நார்மல் போட்டோல இடது பக்க கண்ணங்கள்ல அவர் பச்சை குத்திருப்பாரு. ஆனா அது வலது பக்க கண்ணங்கள்ல மைக் டைசன் எங்கேயுமே பச்சை குத்திருக்க மாட்டாரு. அவரோட போட்டோ நல்லா பார்த்தா தெரியும். ஆனா இந்த பலஸ்தீனோட கொடியை போர்த்தப்பட்ட இந்த போட்டோல பார்த்தோம்னா மைக் டைசன் வலது பக்கமும் பச்சை குத்துன மாதிரி தெரியுது. அதாவது என்னன்னா ஏஐ மூலியமா எடிட் பண்ணும்போது அவரோட அடையாளம் என்ன, முகத்துல பச்சை குத்துனது. அப்ப பச்சை குத்துனது சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அதை மறந்து போய் வலது பக்கமும் பச்சை குத்திருக்காங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது அது வந்து ஏஐ மூலியமா எடிட் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் தான். அந்த இடத்துல ஒரு பலஸ்தீனோட கொடியை போர்த்தி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. கூடவே இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல பலஸ்தீனோட கொடியை போர்த்திட்டு ஸ்டாண்ட் வித் பலஸ்தீன் அப்படின்னு சொல்லி நான் பலஸ்தீனுக்கு முழு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல எழுதியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் பார்த்தோம்னாலும் ஸ்பெல்லிங் பெரிய அளவுல மிஸ்டேக். பலஸ்தீன் அப்படின்றது PALEN தான் ஆரம்பிக்கும். ஆனா இந்த இடத்துல PHALEN ஆரம்பிக்குது. PHAன்னு சொல்லி பலஸ்தீனுக்கு வராது. அப்ப இது வந்து யாரோ எடிட் பண்ணியிருக்காங்க. நான் எடிட் பண்ணது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அந்த மாதிரி தான் வலது பக்க கன்னத்துல பச்சை குத்தப்பட்டோம் PHA அந்த பலஸ்தீனுக்கு PHAன்னு எழுதியும் இது எடிட் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் தான், சித்தரிக்கப்பட்ட ஒரு இமேஜ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சுதான் அந்த எடிட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது பரவக்கூடிய இந்த போட்டோ பார்த்தோம்னா இது ஏஐ மூலியமா எடிட் பண்ணப்பட்டதானே தவிர மைக் டைசன் இப்படி தோல்ல துணி போர்த்தி ஆதரவு தெரிவிச்சாரு அப்படிங்கிறதுக்கு அங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மைக் டைசனை பொறுத்த வரைக்கும் இந்த பலஸ்தீனோட விஷயங்கள்ல பல தடவை இது மாதிரியான சர்ச்சைகள் உருவாயிருக்குது. ஒரு தடவை 2023 நவம்பர்ல, அதாவது ஹமாஸ் போய் இஸ்ரேல்ல போய் இறங்கி தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த பரபரப்பா அந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்துல இதே மாதிரி தான் மைக் டைசனை வச்சு இந்த போர் விஷயத்துல ஒரு செய்தி பரவுச்சு. என்னன்னா அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. அந்த ப்ரோக்ராம் என்னன்னா IDF-க்காக நிதி திரட்டுறாங்க. இஸ்ரேல் ராணுவத்துக்காக ஒரு நிதி திரட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில மைக் டைசன் கலந்துக்கிட்டாரு. ஒரு இஸ்லாமியரா இருக்கக்கூடிய மைக் டைசனால கலந்துட்டாரு. மைக் டைசனும் அந்த IDF-க்காக நிதி கொடுத்திருக்கிறாரு, அவரும் நிதி தொகை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பெரிய அளவில் வைரலா போச்சு. அதுக்கப்புறம் மைக் டைசனே தன்னோட இன்ஸ்டாகிராம்ல அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுமே தெளிவுபடுத்தினாரு. அதாவது ஒரு நண்பர் ஒருத்தரே அந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாருங்க. இப்படி ஒரு விழா நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. ஒரு மாலை நேர ஒரு விழா. நானும் சரி நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு சொல்லி போனேன். அங்க போனதுக்கு பிறகுதான் இது IDF-க்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இஸ்ரேல் ராணுவத்துக்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சின்றது எனக்கு அங்க போய் தான் தெரியும். ஆனா சரி கூப்பிட்ட மரியாதைக்காக போயிட்டேனே தவிர அங்க நான் எந்த ஒரு நிதியுமே நான் தரல, நான் நிதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது இது பொய்யான தகவல். நான் எந்த ஒரு நிதியுமே அந்த இடத்துல கொடுக்கலன்னு சொல்லி மைக் டைசனே தன்னோட இன்ஸ்டாகிராம்ல அபிஷியலா அதுக்கான விபரத்தை அறிவிச்சிருந்தாரு. கூடவே சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு இஸ்லாமியன் அமைதியை விரும்பக்கூடியவன், அதனால எல்லாரோட அமைதிக்காக நான் பிரார்த்தனை செய்றேன், குறிப்பா என்னோட சகோதர சகோதரிகளுக்காக நான் பிரார்த்தனை செய்றேன் அப்படின்னு சொல்லி
அதாவது பலஸ்தீனுக்கு வந்து அவர் என்னைக்குமே டைரக்டா ஒரு ஆதரவு சொன்னது கிடையாது. ஏன்னா அவரு பல போட்டிகள், பல விளம்பர நிறுவனங்கள் அவரை நம்பி இருக்கிறதால டைரக்டா ஆதரவு சொல்றதுக்கு யோசிக்கிறாரோ என்னவோ தெரியல. அதனால மைக் டைசனை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான பல போலி செய்திகள், இஸ்ரேலுக்கு நிதி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு நேரத்தில் போலி செய்தி பரவுச்சு. இங்க பலஸ்தீனோட கொடியை தன்னோட மேல போத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு போலி செய்தி பரவுச்சு. அதனால அவர் கொடி போத்திட்டு ஒரு போட்டோ கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. சரி, மைக் டைசன் இவ்வளவு பெரிய ஒரு வீரர் பலஸ்தீனுக்கு ஆதரவா தெரிவிச்சாரு, அது கடைசியில் போலி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட நேரத்தில் இங்க ஒரு உண்மையான ஒரு வீரர் ஒருத்தர் பலஸ்தீனுக்காக தன்னோட ஆதரவை தெரிவிச்சு ஒரு வீடியோவை பதிவு செஞ்சிருக்கிறாரு. நெல்சன் மண்டேலாவுடைய பேரன் நோசி சிலிவெல்லே மண்டேலா அவர் வந்து தன்னோட முழுமையான ஆதரவா பலஸ்தீனுக்கு தெரிவிச்சு ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. நெல்சன் மண்டேலாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சாரு. கருப்பின மக்கள் ஒடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த நிறவரிக்கு எதிராக கருப்பின மக்களுக்கு ஆதரவா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட 27 வருஷம் சிறையில தன்னோட வாழ்க்கையை கழிச்சவர். 27 வருஷம் அந்த போராட்டங்களுக்காக சிறையில கழிச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை செஞ்சு அந்த சவுத் ஆப்பிரிக்கால மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா. அந்த நெல்சன் மண்டேலாவோட பேரனா இருக்கக்கூடிய அவர் தான் இப்போ ஒரு வீடியோ பண்ணு பதிவிட்டு பிரெஞ்சுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்கிறாரு. பிரெஞ்சில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் வீரர்கள் நீங்க எக்காரணத்து கொண்டும் இஸ்ரேல் வீரர்களோட நீங்க விளையாடக்கூடாது. இஸ்ரேல் கூட நடக்கும். ஏன்னா இப்போ லீக் மேட்ச் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குது. அப்ப இஸ்ரேல் கூட நீங்க விளையாடக்கூட அந்த மேட்சை நீங்க ஒட்டுமொத்தமா பைக்காட் பண்ணணும், அந்த மேட்சை நீங்க புறக்கணிக்கணும். இப்படி புறக்கணிக்கிறது மூலமா நீங்க வந்து அந்த இனப்படுகொலை எதிராக இருக்கீங்கிற உங்களோட நிலைப்பாடை நீங்க காட்டணும். எக்காரணத்து கொண்டு இஸ்ரேல் நடத்தக்கூடிய இனப்படுகொலையை நீங்க அதை ஆதரிக்க கூடாது. நீங்க இந்த மேட்சை புறக்கணிக்கிறது மூலமா இந்த இனப்படுகொலை எவ்வளவு மோசமானதுன்றதை நீங்க உலகத்துக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அந்த இனப்படுகொலையை நீங்க எதிர்க்கிறது மூலமாவும் பலஸ்தீன மக்களுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்துல, அப்பாவி மக்களுக்கு உங்களோட ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்துல இந்த மேட்சை நீங்க புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டு நெல்சன் மண்டேலாவுடைய பேரர் இந்த காட்சியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. நெல்சன் மண்டேலாவோட இந்த பேரரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து பலஸ்தீனுக்கு ஆதரவு, எப்பவுமே பலஸ்தீனுக்கு ஆதரவா இருந்திருக்கிறாரு. அவர் அந்த போரோட ஆரம்ப காலத்துல இருந்து தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பதிவுகள், பல மேடைகள்ல பேசுறது அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல ஆதரவா இருந்திருக்கிறாரு. இதனாலேயே அவர் லண்டன் போறதுக்கு விசா கூட மறுக்கப்பட்டுச்சு. லண்டன் அரசு சார்பில் அவர் லண்டன்ல ஒரு ப்ரோக்ராமுக்காக கலந்துக்க போறாரு. லண்டன் அரசு அவருக்கு நாங்கள் விசாவே தர மாட்டோம், அவர் பலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்காரு, ஹமாஸுக்கு ஆதரவா இருக்காருன்னு சொல்லி அவருக்கு விசாவே மறுக்கப்பட்டுச்சு. எனக்கு விசாவே மறுக்கப்பட்டாலும் சரி, பாதிக்கப்படக்கூடிய மக்களின் பக்கம் நான் என்னைக்குமே நிற்பேன்னு சொல்லி பலஸ்தீன மக்களுக்கு எப்பவுமே ஆதரவோட நின்று இப்போவும் அந்த ஃபுட்பால் மேட்சை நீங்க புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவோட பதிவுமே செஞ்சிருக்கிறாரு. அதனால இப்ப நம்ம இதை சொல்ல வர்றது காரணம் என்னன்னா, மைக் டைசனோட பேர்ல போலியா ஒரு போட்டோ பரவுது பாருங்க, அவர் பலஸ்தீனுக்கு ஆதரவுன்னு சொல்லி. அந்த போலியான போட்டோ வேகமா இங்க மக்கள் பரப்புறாங்க. ஆனா உண்மையில இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நெல்சன் மண்டேலாவுடைய பேரன் மாதிரியான உண்மையான வீரர்கள், இந்த மாதிரியானவங்க பலஸ்தீன் மக்களுக்கும் காசாவுடைய மக்களுக்கும் குரல் கொடுக்குறாங்க. அப்படி குரல் கொடுத்தது கூட நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நெல்சன் மண்டேலாவோட பேரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்படி எல்லாம் குரல் கொடுத்தாரு அப்படிங்கிற இந்த விஷயம் கூட நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஃபேக்கா போலியா ஒரு ஏஐல ஒன்று எடிட் பண்ணி யாராவது அனுப்புனாங்க அப்படின்னா அதை வேகமா பரப்புறாங்க. அதனால நம்ம பரப்பும் போது எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மை ஆற வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்ற பதிவு செய்யறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பேசணும். ஓகே, இப்போ அங்க களத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோக்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து அங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துறதுல நேற்று ரொம்பவே உச்சகட்ட தாக்குதல் நடத்திருக்காங்கன்னே சொல்லணும். குறிப்பா லெபனானுடைய பகுதியில நேற்று ஒரு நாள்ல மட்டுமே இஸ்ரேல் 145 ராக்கெட்டுகள் மூலமா தாக்குதல் நடத்திருக்காங்க. நேற்று ஒரே நாள்ல 145 தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல இருந்து பல வீடியோக்கள் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய பல போட்டோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொடூரமா இருக்கு பார்க்கவே. அது குறிப்பா பெய்ரூட்ல இருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட பகுதியில சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் ஒரு குண்டு தாக்குதல் ஒன்று நடத்திருக்காங்க. அந்த ஒரு விமான தாக்குதல், அந்த நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடியிருப்பு கட்டடங்களுமே இடிஞ்சு சுக்குநூறு ஆகக்கூடிய ஒரு வீடியோ. அது ரொம்பவே நேற்று ஃபுல்லா பேசப்பட்டது. இந்த அளவுக்கு அந்த காட்சியை நம்மளால பார்க்க முடியல. அந்த கட்டடங்கள் ஒட்டுமொத்தமா சுக்குநூறா போகுதுன்னா அங்க இருந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன வருது, அந்த மக்களோட நிலைமை என்ன வருதுன்னு தான் அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்போ இதுல பார்த்தோம்னா அந்த இடத்துல குண்டு போடக்கூடிய அந்த வீடியோ டாப் ஆங்கிள் இருந்து இந்த வீடியோ பார்த்தோம். அதே வீடியோ லெபனானுடைய தெருக்கல்ல இருந்து அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்குது. அங்க பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய புகை மூட்டத்தோட இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு கொடூர தாக்குதல், ஒரு நாள் முழுக்க 145 இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் அது. அப்ப அந்த 145 தாக்குதல்னா எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை அந்த லெபனான் சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் பார்க்க முடியுது. அதுலயுமே ஒரு போட்டோ பார்க்க முடிஞ்சது. அந்த குண்டுகள் வீசக்கூடிய ஒவ்வொரு இடத்தையுமே ஸ்டாப் பண்ணி அதை ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்ட போட்டோக்கள், 3 போட்டோ. ஒரு இடத்துல அவங்களோட விமான தாக்குதல் நடக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த குண்டுகள், அந்த ராக்கெட்டு அங்கிருந்து வரக்கூடிய காட்சி, அது அந்த கட்டடம் மேல தாக்கக்கூடிய ஒரு காட்சி, அதுக்கப்புறம் அது வெடிஞ்சு எவ்வளவு பெரிய ஒரு நெருப்பு புகைகளோட எப்படி பறக்குது, அப்ப எந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி
அந்த ஒவ்வொரு காட்சிகளையுமே போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பரப்பக்கூடிய அளவுக்கு அங்க பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான வீடியோ, காசாவிலுமே இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பைத் லஹியாவுடைய பகுதி, அங்க ஒரு கட்டடத்து மேல இஸ்ரேல் வீசப்பட்ட ஒரு விமான தாக்குதல். அந்த தாக்குதல்ல அந்த கட்டடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அடிச்ச அடியில அந்த ஒட்டுமொத்த கட்டடமே சதைஞ்சு போச்சு. ஆன் த ஸ்பாட்ல மட்டுமே 10 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் மீட்க தான் இன்னும் எத்தனை பேர் அங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற தகவலே களத்துல தெரியும் சொல்லி அந்த மீட்பு படை இந்த தகவல்களை பதிவு செய்யறாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய சில தகவல், ஒரு உறுதிப்படுத்தாத தகவல் படி 70 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. ஆனா அது எந்த அளவுக்கு அபிஷியல் அப்படின்னு சொல்லி தெரியல. அபிஷியலா இது வரைக்கும் அரசு சார்பில் வெளியிட்டது 10 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இன்னும் மீட்பு பணி நடக்க தான் இன்னும் பல பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை அங்கேயுமே பார்க்க முடியுது. அதே மாதிரி காசாவுடைய இன்னும் பல பகுதிகளை, ரஃபாவுடைய பகுதி, புருஜுடைய பகுதின்னு சொல்லி பல இடங்களில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்ல அந்த பக்கமும் ஒரு 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இஸ்ரேலோட ராணுவங்கள் இப்படி குண்டுகள் போட்டு ராக்கெட்டுகள் மூலியமா பொதுமக்களை கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை, அந்த வெஸ்ட் பேங்குடைய பகுதிகளில் இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் அந்த இடத்துல பெரிய அளவில் இருக்கிறாங்க. அந்த குடியிருப்பாளர்கள் ஒவ்வொரு நேரமும் அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீனர்கள் ரொம்ப போட்டு சித்திரவதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களை அடிக்கிறது, சுடுறது, அவங்களுடைய விவசாய நிலங்களை கொளுத்துறதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய அராஜகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நேற்று நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் முகமூடி போட்டுக்கிட்டு, தாங்க யாருன்னு சொல்லி அடையாளம் தெரியாத அளவுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு அங்க பலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய வாகனங்கள் எல்லாத்தையுமே கொளுத்தி போட்டுருக்காங்க. அதை எதெல்லாம் அவங்களோட பயன்பாடுகள் இருக்குமோ அதை எல்லாத்தையுமே கொளுத்தி நாசப்படுத்திட்டு யாருன்னே தெரியாத அளவுக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஓடி வந்திருக்காங்க. இப்ப ஏற்பட்ட தொடர்ந்து இவ்வளவு பெரிய அராஜகத்தை ஒரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் தான் இப்படி செய்யுதுன்னா, இஸ்ரேல் ராணுவத்துடைய பாதுகாப்பால இஸ்ரேலிய பொதுமக்களுமே ஏற்பட்ட மோசமான காரியத்தில் ஈடுபடுறாங்க. இறுதியா பார்த்தோம்னா, இப்ப இஸ்ரேல் தொடர்ந்து இங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹிஸ்புல்லா கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியுமே பார்க்க முடியுது. ஹிஸ்புல்லா தரை வழியாகவும் சரி, அவங்களுடைய வான் வழியாகவும் சரி மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. கடுமை இஸ்ரேல் திணறக்கூடிய அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்க முடியுது. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம பல இஸ்ரேலிய அதிகாரிகள் சீக்கிரமே இந்த போர் நிறுத்தத்துக்கு நம்ம ஒரு ஏற்பாடு செய்யணும், தொடர் தாக்குதலை நம்மளால சமாளிக்க முடியல, குறிப்பா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை திரும்ப அங்க போய் குடியமர்த்தணும், அப்ப ஹிஸ்புல்லாவோட நடக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தப்பட்டாதான் நம்ம இதுக்கெல்லாம் செய்ய முடியும், சீக்கிரமே போர் நிறுத்தத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடணும்னு சொல்லி பல இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. ஹிஸ்புல்லா தொடர்ந்து இந்த அளவுக்கு அவங்க பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹமாஸுடைய தரப்புல இருந்து இஸ்ரேல் ராணுவ டேங்கிகள் சதறக்கூடிய காட்சிகள், இது ஹமாஸுடைய தரப்புல இருந்து அவங்களே அபிஷியலா வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. ஒரு ரோட்ல ஒரு இஸ்ரேலிய ராணுவ டேங்க் போயிட்டு இருக்கு, காசாவுடைய பகுதியில் போகுது. அதை ஹமாஸுடைய வீரர்கள் அதை குறி வச்சு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மூலியமா அடிக்கிறாங்க. அடிச்ச அடியில அந்த ராணுவ டேங்க் ஒட்டுமொத்தமா செதஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்னொரு வீடியோ, அந்த வீடியோவில் அது லாங்ல இருக்கிறதால சரியா தெரியல, அது இஸ்ரேலோட ராணுவ டேங்கியா அல்லது இஸ்ரேலோட புல்டோசரா அப்படிங்கிறது சரியா தெரியல, லாங் ஷாட் அது. ஆனா அங்க நிற்கும் போதும் ஒரு ஹமாஸோடைய வீரர் ஒளிஞ்சிருந்து அந்த ராணுவ டேங்கியா அந்த புல்டோசரையோ அதை ராக்கெட் மூலமா அடிச்சு நொறுக்கக்கூடிய அந்த ஒரே நாள்ல 2 அட்டாக் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸுடைய தரப்புல இருந்து இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அப்ப 2 படைகளுக்கு மத்தியில கடுமையான அளவு போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா பொதுமக்கள் தான் அங்க மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள், ஒவ்வொரு போட்டோக்களை பார்க்கும்போது பொதுமக்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்குது, அடிப்படை மனிதாபிமான உதவிகள் கூட இல்லாத அளவுக்கு அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்றது மட்டுமே ரொம்ப அழுத்தமா புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.